தமிழ்நாடு நல்லா வளர்ந்ததுன்னா அது மொத்த இந்திய பொருளாதாரத்துக்கு தானே உதவ போகுது. நீங்க கொடுக்குற பணத்தை நல்ல முறையில செயல்படுத்துறோம். ரியல் குரோத் 11.9% ஜிடிபி இருக்கு அப்படின்னு மத்திய அரசு தானே புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. நாங்க நல்லா வளர்றோம், எங்களுக்கு இன்னும் கூடுதலா ஊக்கத்தொகை கொடுங்க, நாங்க இன்னும் வேகமா வளருவோம். இப்ப தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இந்திய வளர்ச்சியில சேராம தனியாக கணக்காக போகுது. மத்திய அரசுடைய பணி கல்வி போன்ற துறைகள்ல எப்படி இருக்கணும்னாங்க, கொள்கைகளை உருவாக்குறதுல தான் இருக்கும். நடைமுறைப்படுத்துற வேலையை அரசாங்கம் எடுத்து கொடுக்க. இந்த 50 ஆண்டுகள்ல பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்ததுனால இந்தியாவுடைய கல்வி தரத்தை நாங்க உலக அளவுல இவ்வளவு ஏற்றி இருக்கோம் அப்படின்னு என்ன புள்ளி விவரத்தை கொடுக்க முடியும்? ஒன்றிய அரசு உலக தரம் வாய்ந்த அகில இந்திய நிறுவனங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லைங்க. இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையில கட்சிகளுடைய தேர்தல் செலவை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களா? 1,25,000 கோடி செலவு பண்றதை குறைக்கிறதுக்கு எதுவுமே வழி செய்யல. ஆனா வெறும் 5,000 கோடி செலவாகிறத நாங்க குறைச்சு நாட்டுக்கு சேமிக்க போறோம்னு சொல்றாங்க. ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு விடப்படக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் உண்டு. சமஸ்கிருத வளர்ச்சிக்காக நம்ம செய்யற செலவு பணம்லாம் எங்க போகுதுன்னே தெரியலீங்க. இன்னொரு விஷயம், மாநில சுயாட்சி கொடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா குரியன் ஜோசப் அவங்களுடைய அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகார குறிப்பை வந்து குறைப்பதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றிய அரசோட இந்த நிதி பகிர்வு விஷயங்கள்ல வந்துட்டு மாநில அரசு, குறிப்பா தமிழ்நாடு அரசு கேட்டு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா பல விதத்துக்கு வந்து தோல்வியை வந்து சந்திக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும். கேட்ட நிதியை வந்து கொடுக்க மறுக்கிறாங்க. இது எந்த இடத்துல வந்துட்டு இதாச்சு, இதை எப்படி சரித்து வர போறாங்க? இந்தியா மாதிரியான ஒரு ஃபெடரல் கண்ட்ரியில கூட்டாட்சி இருக்கிற ஒரு நாட்டுல நிதி பகிர்வு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி பகிர்வுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நிதி கமிஷன் வச்சு நடத்திட்டு இருக்கோம். 15வது நிதி கமிஷன் வரலையும் அதிகபட்ச மாநிலங்களுக்கு 50% வரியை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நடைமுறையில 50% கொடுக்கலைங்க. போன 15வது நிதி கமிஷன்ல சொல்லியிருந்தாருன்னு 41% தான் கொடுத்தாங்க. அது இப்போ தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4% கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நிதி பகிர்வு ஒவ்வொரு முறையும் நிதி கமிஷன் அமைக்கும் பொழுது, இப்போ 16வது நிதி கமிஷன் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வந்திருக்குங்க நடைமுறையில. இதுல பல்வேறு காரணங்களை வச்சுக்கிட்டு, மக்கள் தொகை, அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி, அந்த மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி, அந்த மாநிலத்தில் இருக்கிற திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறாங்க, எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒன்னா கன்சிடர் பண்ணி அந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளவு நீங்க வரி பகிர்வு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல இந்த நிதி பகிர்வு எவ்வளவு கொடுக்கணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாநிலமும் எங்களுக்கு எவ்வளவு வேணும், எங்களுக்கு முன்னாடி நிறைய கொடுத்தீங்க இப்ப குறைச்சிட்டீங்கன்னு கேட்கறாங்க. சில மாநிலங்கள் எங்களுக்கு குறைவா இருக்குது, அதிகப்படுத்துங்கன்னு கேட்கறாங்க. இது வந்து ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். இந்த கண்டினியூவஸ் ப்ராசஸ்ல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு நடக்குதா அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு போன்ற கம்பேரிட்டிவ்லி டெவலப்டு ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டுகள்ல மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வரியிலிருந்து திரும்ப இந்த மாநிலத்துக்கு எவ்வளவு வரி வந்து சேருது அப்படிங்கிறதுல எப்பயுமே ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மாதிரி தான். நாங்க நிறைய கொடுக்குறோம், நாங்க கொடுக்குற ₹1 எங்களுக்கு திரும்ப 40 பைசா தான் கிடைக்குது. நான் இப்ப கர்நாடகா முதலமைச்சர் கூட சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நாங்க கொடுக்குற ₹1 எங்களுக்கு 26 பைசா தான் திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிதி பகிர்வுகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. இது மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் இருக்கிற எல்லாரும் அமர்ந்து ஒன்றாக தேவைகளை பார்த்து எந்த மாநிலம் சிறப்பா செயல்படுதோ அந்த மாநிலத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா எந்த மாநிலம் நல்லா வளருதோ அந்த மாநிலத்துக்கு ஒரு ஊக்கத்தொகையாகவும் கொடுக்கணும். அந்த மாநிலத்துக்கிட்ட இருக்கிற நிதியை நல்லா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது அந்த மாநில வளர்ச்சியில நமக்கு கண்கூட தெரியுது. இல்ல, வளர்ந்து கொண்டு இருக்க மாநிலங்கள் கொடுத்தோம், வளரக்கூடிய மாநிலங்களுக்கு, பின்தங்கிய மாநிலங்களுக்கு அவங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டியது என்ன கேள்வி எழுப்புறாங்க இல்லைங்களா? கட்டாயமா உத்தரப்பிரதேசம் வந்து எங்களுக்கு கொடுக்கறத வச்சு ஏன் பொறாமப்படையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து கேள்வி கேட்கிறாங்க. நாங்க வளரணும், எங்களுக்கு கொடுக்க ஏன் வந்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்
தடுக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் பொறாம வருதுன்ற மாதிரி அங்க இருக்க பாஜக அமைச்சர்களே கேள்வி எழுப்புறாங்க. அவங்க கேட்கறது நியாயமான கேள்விங்க. ஆனா யாரு அவங்களுக்கு கொடுக்கறது தப்புன்னு சொன்னாங்க? யாரும் சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டிலயுமே நம்ம எங்களுக்கு இன்னும் கொடுங்க, நாங்க நல்லா வளர்றோம், இன்னும் எங்களுக்கு நிதி கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் வேகமா வளருவோம். தமிழ்நாடு நல்லா வளர்ந்ததுன்னா அது மொத்த இந்திய பொருளாதாரத்துக்கு தானே உதவ போகுது. நீங்க கொடுக்குற பணத்தை நல்ல முறையில செயல்படுத்துறோம். நீங்க இங்க இருந்து தணிக்கை எல்லாம் செய்றீங்க, சரியான முறையில பணம் செலவு இருக்குங்கிறது குறியீடுகள்ல தெரியுது. அது வளர்ச்சிக்கான அவார்டும் கொடுக்குறாங்க. அவார்டு கொடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாடு ரியல் குரோத் 11.9% ஜிடிபி இருக்கு அப்படின்னு மத்திய அரசு தானே புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. அப்ப நாங்க நல்லா வளர்றோம் போது எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தான் கேட்கிறோமா தவிர, யாராவது எந்த தமிழ்நாட்டு அரசுல இருக்கிறவங்களையோ இல்ல அரசியல்வாதிகளோ ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாங்களா? இல்லவே இல்லை. அதனால அவங்க கேள்வி அது ஏன் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு பொறாமன்னா அது கிடையாது. உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை, பீகாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றோம், உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ ஒன்றிய அரசு கொடுக்கிற பணம் சரியான முறையில செலவிடப்படுதா அப்படின்னு நீங்க உட்காந்து பாருங்க. இவ்வளவு பணம் கொடுத்த அப்புறமும் உங்க மாநிலத்தை ஏன் வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு மத்திய அரசு ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? இதுதான் நம்ம எல்லாம் எடுத்து சொல்றோம். நாங்க நல்லா வளர்றோம், எங்களுக்கு இன்னும் கூடுதலா ஊக்கத்தொகை கொடுங்க, நாங்க இன்னும் வேகமா வளருவோம். இப்ப தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இந்திய வளர்ச்சியில சேராம தனியாவா கணக்காக போகுது? இல்ல இல்லையா? அப்ப இந்தியா வளர்றதுக்கு நல்லா வளர்ற மாநிலத்துக்கு உதவி கொடுங்கன்னு கேட்கிறோம். இன்னொரு மாநிலத்துக்கு நீங்க நிறைய கொடுக்குறீங்க, அதை கொடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. அங்க கொடுக்கிற பணம் சரியான முறையில செலவழிதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு பிரிவுலயும் நாங்க இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், கல்விக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறோம், உங்க கல்வி வளர்ச்சி எப்படி இருக்கு, உங்க பள்ளிக்கூடங்களோட தரங்கள் எப்படி மேம்பட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து அறிக்கை கொடுங்க. அதே மாதிரி குடும்ப நலம், பப்ளிக் ஹெல்த், ஃபேமிலி வெல்ஃபேர் இதுலெல்லாம் பணம் கொடுக்குறோம். அங்க இருக்கிற குடும்பங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. விமன் ஹெல்த் பாருங்க. அதாவது பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், சிறு குழந்தைகள் இறப்பு விகிதம், குழந்தைகள் இறப்பு விகிதம், இது எல்லாமே குறையுதான்னு கணக்கு பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணக்கு. ஏன் ஒரு மாநிலத்துல கூட கொடுக்குறீங்கன்னு எப்பயுமே கேட்கறது இல்லை. கொடுக்கிற பணத்தை அவங்க செலவு செய்யறாங்களான்னு நீங்க பாருங்க. இல்ல நாங்க நல்ல முறையில செலவு பண்றோம், நாங்க வேணாலும் உங்களுக்கு அவங்க சரியான முறையில செலவு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து அது என்ன மாதிரி செலவு செஞ்சா எங்களை மாதிரி அவங்க வளர முடியும் அப்படிங்கிறதையும் காட்டுறோம். இப்ப சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு அதிகாரிகள் குழு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க இல்லைங்களா? எப்படி இருக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு போனாங்க. அந்த மாதிரி செய்யுங்க. இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் உண்மையிலேயே நடக்கணுங்க. பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் செய்யறோம்னு போய் நம்ம பேசிட்டு வந்துடுறதால வராது. எங்ககிட்ட நல்ல அரசு நடத்தி அதற்கான தரவுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதற்கான என்ன மாதிரி கொள்கை முடிவுகள் உதவும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான விஷயங்களும் எங்கள்கிட்ட இருக்கு. நாங்க உதவுறதுக்கு தயாரா இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு இருக்கு. தொடர்ந்து திமுக சொல்லிட்டு இருக்கிறது கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரனால அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாம போயிட்டு அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீட் போன்ற விஷயங்கள்ல பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால சிக்கல்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னாக்கா NIS தரவுகள் படி பார்த்தீங்கன்னாக்கா கல்வி பொதுப்பட்டியல இருக்கிறதுனால அதோட தரம் உயர்ந்துட்டு இருக்குது. அதனால கல்வி பொதுப்பட்டியல இருப்பதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லிட்டே இருக்காங்க. இது தரம் உயர்ந்திருக்குன்னா எந்த தரம் உயர்ந்திருக்கு? பொதுப்பட்டியல்ல கல்வி வச்சதுனால கல்வியோட தரம் எந்த அளவு உயர்ந்திருக்குது? நாடு முழுக்க ஒரே மாதிரி தரம் உயர்ந்திருக்கா அப்படின்னு நம்ம எடுத்து தரவுகளை பார்த்தோம்னா இல்லைங்க. இப்ப நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2025 அறிக்கை வந்திருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி. அந்த அறிக்கையிலுமே என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில இருந்து தேர்வு எழுதினவங்க 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அந்த தேர்வு எழுதுனதுல. குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல தேர்ச்சி விகிதம் 90% கம்மியாவே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப கல்வியை பொதுப்பட்டியலுக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு பெடரல் நாடுகள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஒரு மாநில ஆட்சி, மத்திய ஆட்சின்னு இருக்கிற நாடுகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கல்வி எங்கேயுமே பொதுப்பட்டியலையோ மத்திய பட்டியலையோ கிடையாது. ஏன்னா ஒரு பக்கத்துக்கு கல்வி எப்படி வேணும் அப்படிங்கறத அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க.
மத்திய அரசோடைய பணி கல்வி போன்ற துறைகள்ல எப்படி இருக்கணும்னாங்க, கொள்கைகளை உருவாக்குறதுல தான் இருக்கும். நடைமுறைப்படுத்துற வேலையை அரசாங்கம் எடுத்து கொடுக்க. மத்திய அரசாங்கமே இந்த நடைமுறைப்படுத்துற வேலையை எடுத்துக்கும் போது தாங்க சிக்கல் அதிகமாகுது, குழப்பமும் அதிகமாகுது, வேலை பளுவும் அதிகமாகுது. இப்ப மத்திய அரசுல வேலை செய்யற அதே அதிகாரிகள் தான் மாநில அரசுகள்லயும் இருக்கிறாங்க. நம்மள்ட்ட ஒரு அடிப்படை என்ன இருக்குன்னா, மாநில அரசுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வேலை சரியா செய்ய மாட்டாங்க. நாங்க இந்திய அளவுல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உயர்தரமான நாங்க இதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க வேலை செய்யறவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது மத்திய அரசுல போய் வேலை செய்யறாங்க. அங்க வேலை செய்யறவங்க வாய்ப்பு மாநிலங்கள்ல வேலை செய்ய கிடைக்கும் போது மாநிலத்துல வேலை செய்யறாங்க. அப்ப இது ஏதோ மாநிலத்துக்கு கொடுத்துட்டா அதனுடைய தரம் குறைஞ்சிரும், மத்திய அரசுல இருந்தா மட்டும்தான் தரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தரவுகளின் அடிப்படையிலான ஒரு வாதம் கிடையாதுங்க. இது முதல். தரம்லாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் மாறலைங்க. இன்னும் சொல்ல போனா உலக அளவுல இருக்கிற தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் எத்தனை இந்தியாவில் இருக்கு? 1976 கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தோம். இப்ப 50 ஆண்டுகள் இந்த ஆண்டோட. இந்த 50 ஆண்டுகள்ல பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்ததுனால இந்தியாவுடைய கல்வி தரத்தை நாங்க உலக அளவுல இவ்வளவுதான் ஏத்தி இருக்கோம் அப்படின்னு என்ன புள்ளி விவரத்தை கொடுக்க முடியும்? என்ன சொல்ல போனீங்கன்னா, கடந்த 35 ஆண்டுகள் 1990 இருந்து 2005 வரலையும் ஐஐடி ஜேஇல ஆல் இந்தியா டாப்பர் வாங்கி ஐஐடியில படிச்ச பசங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு சமீபத்துல ஒரு அறிக்கை வந்திருக்குங்க. பெரும்பாலான டாப்பர்ஸ் எல்லாமே வெளிநாட்டுல போயிருக்கிறாங்க. சில டாப்பர்ஸ் வெளிநாட்டுல இருக்க கம்பெனிகள்ல சீனியர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட திறமையில வந்தாங்க. அவங்களால இந்தியாவுக்கு எந்த அளவு பலன் கிடைச்சது? அந்த மாதிரி மாணவர்கள் உருவாக்கின மாணவர்களை இந்தியாவுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு நல்ல கல்வி அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோமா? அவங்களுக்கு மேல ஆராய்ச்சி பண்றதுக்கான ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதிகமா இல்லை. அதனாலதான் அவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க. ஐஐடியில சேர்றதுக்கு டாப்பர் ஆகி ஐஐடியில சேர்ந்தவங்க ஏன் மேற்படிப்பு இந்தியாவில் படிக்காம வெளிநாட்டுக்கு போறாங்க? இப்ப 50 ஆண்டுகள் பொதுப்பட்டியல் வச்சுக்கிற கல்வியை வச்சுக்கிட்டு இருந்ததுனால ஒன்றிய அரசு உலக தரம் வாய்ந்த அகில இந்திய நிறுவனங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லைங்க. இதையே கல்வியை மாநில பட்டியலுக்கு ஒதுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு ஒரு டார்கெட் கொடுக்கலாம். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார தமிழ்நாட்டுல 2 சர்வதேச கல்வி நிறுவனங்களை உருவாக்குங்க, 2 உயர்தர ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்குங்க அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுக்கலாம். தமிழ்நாடு செய்யதானே அவங்க மாறிட்டு இருப்பாங்க. இப்ப எந்த விதமான இந்த மாதிரியான கொள்கைகள்ல ஒன்றிய அரசுங்கிறது ஒரு நடுவர் மாதிரி இருக்கணும். ஒன்றிய அரசே வாதி பிரதிவாதியா மாறிடக்கூடாது. இது பெடரலிசம் அப்படிங்கிறதுல இந்த ஜோசப் குரியன் உயர்மட்ட கமிட்டியுமே குழுவுமே இதை பத்தி தான் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, நீங்க மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பரவலாக்கி கொடுங்க. என்ன சொல்ல போனா மாநிலங்கள்ல இருந்து உள்ளாட்சி அதிகாரங்களும் இன்னும் அதிகமா பரவலாக்கி போகட்டும். அப்ப தனிப்பட்ட முறையில இன்னும் பரவலாகி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு உணர்வு, கடமை அதிகமாகும். ஒன்றிய அரசு எல்லாம் சரியா செய்யறாங்களா அப்படிங்கிறத ஒரு இந்த கிளாஸ் லீடர் மாதிரி ஒரு மானிட்டர் வேலையை பண்ணிட்டு இருந்தாலே போதும். நாங்களே செய்யறோம் எடுக்கும் பொழுது அதாங்க நிறைய குழப்பம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்து ரொம்ப மும்முரம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தாக்கா ஒட்டுமொத்தமா அரசாங்கத்துடைய செலவுகள் கம்மியாகும், நேரம் மிச்சமாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதங்கள் வைக்கப்பட்டுட்டே இருக்குது. ஆனா திமுக தொடர்ந்து இந்த தேர்தல் அறிக்கை அது குறித்தால பேசி இருக்கிறாங்க. ஏன் திமுக இந்த அளவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்க்கிறதுக்கான திமுக எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குங்க. அதே சமயம் திமுக மட்டும் எதிர்க்கல, நிறைய கட்சிகளும் இந்திய அளவுல இது சரியா வராது வேணாம்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியும் அதை சார்ந்த மற்ற கட்சிகளும் தான் இதை முழுக்க மும்முரமா ஆதரிச்சுட்டு இருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த் தலைமையில அமைச்ச குழுவுல அவங்க சொல்லிட்டு இருந்த முதல் காரணம் நிறைய செலவினம் அதிகமாகுது தனித்தனி தேர்தல் நடக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான செலவு எவ்வளவுன்னு கணக்கு பார்க்கும்போது ஏறத்தாழ 1,30,30,000 கோடி ரூபாய் செலவாயிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் செஞ்ச செலவு 4,000 to 5,000 கோடி தான்.
இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையில கட்சிகளுடைய தேர்தல் செலவை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களா? இல்ல. 1,25,000 கோடி செலவு பண்றதை குறைக்கிறதுக்கு எதுவுமே வழி செய்யல. ஆனா வெறும் 5,000 கோடி செலவாகிறத நாங்க குறைச்சு நாட்டுக்கு சேமிக்க போறோம்னு சொல்றாங்க. இது ஒரு அடிப்படை இல்லாத வாதம் ஒண்ணு. ரெண்டாவது, தேர்தல் செலவினம் ஒருவேளை அதிகமா தான் ஆகட்டுமே, அதனால என்ன கெடுதல் ஆகிட போகுது? அந்த தேர்தல் செலவாகிற பணம் வெளிநாட்டுக்கு போக போகுதா? இல்ல. ஒரு அடிப்படையில ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது 67 வரலையும் அப்படிதான் நடந்தது அப்படின்னு இன்னொரு காரணம் சொல்றாங்க. 67 வரலையும் நடந்தது, 67க்கு அப்புறம் வேற வேற காலகட்டத்தில் நடந்தது. இத திரும்ப நீங்க அதே மாதிரி கொண்டு போறதுனால என்ன பலன் அப்படின்னா, உண்மையான காரணம் என்னன்னா, பொதுமக்கள் பொதுவாகவே ஒரே சமயத்துல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஓட்டளிக்க போகும்பொழுது பெரும்பாலும் ஒரே கட்சிக்கே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தரவுகள் இருக்கு. வேற வேற நேரத்துல நடக்கும்போது அவங்க அப்ப சிந்திக்கிறாங்க, என்னுடைய நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய என்னோட உறுப்பினர் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் யோசிச்சு ஓட்டு போடுறாங்க. சட்டமன்றத்துக்கு போகும்போது அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு தனிப்பட்ட முறையில் யோசிச்சு ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க மக்களை ஒரு மூளை செலவை பண்ற மாதிரி ஆயிடாது ஒரே சமயத்துல தேர்தல் வைக்கிறது. ஒருவேளை அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்ப மக்கள் ஒரு மாநில அரசு தனி, மத்திய அரசு தனி அப்படிங்கிற கான்செப்டை பிரிக்கணும்னு பாக்குறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இது இந்தியா மாதிரியான ஒரு ஃபெடரல் கண்ட்ரிக்கு ரொம்ப எதிரான ஒரு விஷயம். ஸோ செலவினம் பெருசா குறைய போறது இல்லை, அது ஒரு தவறான வாதம். நேர விரயம் இன்னொன்னு. இப்ப நேர விரயம்னா இவங்க என்ன சொல்றாங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்திருக்கு. இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால நிறைய அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியலீங்க? தேர்தல் கமிஷன் எந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் தடை பண்றாங்க? புதுசா அறிவித்த திட்டங்கள் தான் தடை பண்றாங்க. அவ்வளவு. ஏற்கனவே நடக்கிற திட்டங்களை தேர்தல் வரப்போகுதுங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு நான் சொல்றாங்க. இல்ல, புதுசா வர்ற திட்டங்களை செயல்படுத்தாதீங்கிறாங்க. அது எவ்வளவு நாளைக்கு? ஒரு 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த மாநிலத்துல நடத்த போறாங்க. இப்ப ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற திட்டங்களை எங்கேயுமே நிறுத்துங்கன்னு சொல்றது இல்ல. நான் அந்த அறிக்கையெல்லாம் படிச்சு பார்த்தேங்க. எத்தனை திட்டங்கள் இந்த மாதிரி வேற வேற நேரத்துல தேர்தல் நடந்ததுனால இந்தியாவில் தடுக்கப்பட்டன. அந்த திட்டங்கள் தடுக்கப்பட்டதுனால எவ்வளவுகான இந்தியாவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது, எவ்வளவுகான நேர விரை ஏற்பட்டது, ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தான ஒண்ணுமே இல்லை. பொதுவா ஞானம் அதிகமாகுங்க, செலவு அதிகமாகுங்க அப்படி எல்லாம் சொல்றது நீங்களும் நானும் பேசிட்டு போகலாம். உட்காந்துக்கிட்டு நம்ம டீ கடையில உட்காந்துக்கிட்டு ஆலமரத்தடியில உட்காந்துக்கிட்டு கதை பேசலாம். ஆனா அரசாங்கங்கள் நியமிக்கிற ஆணையங்களோ இல்ல கமிட்டிகளோ குழுக்களோ இதை பத்தி அலசி ஆராய்ஞ்சு, ஏன்னா அது ஒரு கொள்கை முடிவு சொல்ல போறாங்க. அப்ப இதை பத்தி எல்லாம் பேசி யாருக்கெல்லாம் இது பாதிப்பு வருமோ அவங்களுக்கெல்லாம் போய் பேசணும். இது எல்லாமே செய்யாம நாங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க முடிவு அப்படின்னு சொல்லி அதை எல்லாருமே திணிக்கிறது ஒரு தவறான விஷயம். அதுவும் இல்லாம திணிக்கிற விஷயம் நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, அதை நீங்க திணிச்சுட்டு போங்கன்னு சொல்லிடலாம். திணிக்கிற விஷயத்தினால கெடுதல் அதிகமாகுதுன்னு தெரியும் போது அதை எப்படி ஆதரிக்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதனால வரப்போற கெடுதல்களை பத்திய ஒரு ஒரு உணர்வு இருக்குது. எப்படி எல்லாம் தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. நம்முடைய பழைய புள்ளி விவரங்களை வச்சு பார்க்கிறோம். அப்ப இது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்க வரலாறு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு ஒன்றிய அரசோடைய கொள்கையையும் அதற்கான காரணங்களை விளக்காம எதிர்த்ததே கிடையாது. உரிய காரணங்களை வச்சுதான் எதிர்க்கிறாங்க. அந்த காரணங்களுக்கு மதிப்பு தெரிவிக்காம அது ஏன் அது தவறுன்னு எதிர்த்து சொல்லாம நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நீங்க அரசாங்கம் கொண்டு வர கொள்கையை எதிர்த்தீங்கன்னா நீங்க நாடு வளர்றதுக்கு உதவி பண்ணல அப்படின்னு பொதுவா பேசக்கூடாது. ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு விடப்படக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் உண்டு. அதை ரொம்ப தீவிரமா நம்ம தடுத்தே ஆகணும். இன்னும் ஒண்ணுங்க, எல்லாமே நல்லாதான் நடந்துகிட்டு இருக்கு. வடிவேலு சொல்ற மாதிரி நல்லா இருக்கிற ஆணியை இருக்கு கொடுக்குவாங்க, அது அப்படியே இருக்கட்டும்.
இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக தேர்தலுக்கு 8வது அட்டவணையில இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் வந்துட்டு அது ஆட்சி மொழியாக அறிவிக்கணும்னு சொன்னாங்க. இதுல அரசாங்க ரீதியா இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை எப்படி வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து இது பண்ண இதுக்கான நிதி சுமையும் அதிகமாகும். அதெல்லாம் எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா 22 மொழிகள் இது பண்ண அதுக்கான ஆட்கள் எல்லாம் பணியமர்த்தி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். இதெல்லாம் எப்படி சரி செய்ய திட்டம் வச்சிருக்கோம்? இந்த வாதம் வந்து 22 மொழிகளும் 8வது அட்டவணை மொழிகள் அனைத்தும் ஆட்சி மொழியாவதில் இருக்கின்ற சிக்கல்கள் அப்படிங்கிறத நம்ம 2 காலகட்டமா பிரிச்சுப்போம். இன்டர்நெட் ஏஐக்கு முந்தைய காலகட்டம், இன்டர்நெட் ஏஐக்கு பிந்தைய காலகட்டம் அப்படின்னு நம்ம 2ஆ பிரிச்சுப்போம். இன்டர்நெட் ஏஐ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதற்கான சிக்கல்கள் நிறைய இருந்தது. ஆனா இந்த சிக்கல்கள் இருந்த காலகட்டத்திலேயே ஐரோப்பிய ஒன்றியத்துல 24 மொழிகளை ஆட்சி மொழியா எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்குமே ஐரோப்பிய ஒன்றியத்துடைய நாடாளுமன்றத்துல பார்த்தோம் அப்படின்னா 24 ஆட்சி மொழிகள் இருக்கு. ஆனால் நாடாளுமன்றத்தோட எல்லா செயல்பாடுகளும் 24 ஆட்சி மொழிகள் இல்லை. ஒரு 3 ஆட்சி மொழிகள் அவங்க வந்து ஆங்கிலம், ஜெர்மனி, பிரெஞ்சுன்னு 3 ஆட்சி மொழிகள் தான் எல்லாத்துலயுமே இருக்குது. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி மொழிகள் அப்படின்னு 24 மொழிகள் வச்சிருக்காங்க. நம்ம வெறும் 22 மொழிகள், 2 மொழிகள் குறைவு. இன்டர்நெட்டோ ஏஐ தொழில்நுட்பமோ வளராத காலகட்டத்துல அவங்க இதெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாமே வளர்ந்துருச்சு. நீங்க இன்னைக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்தீங்கன்னா நடைமுறையில, செயல்முறையில இப்ப நம்ம நடத்திட்டு இருக்க நேர்காணலே கூட நீங்க வங்காள மொழியில என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் தமிழ் மொழியில உங்கள்கிட்ட பதில் சொல்லலாம். நான் சொல்ற தமிழ் மொழி பதில கூகுள் டிரான்ஸ்லேட் ரியல் டைம்ல உங்களுக்கு வங்காளத்துல மொழிபெயர்த்து சொல்லுங்க. நாடாளுமன்ற நிகழ்ச்சியில இப்ப யூடியூப்ல அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அப்படிதான் வந்து அவங்களே அப்படியே அதே இதுல தமிழையும் பார்க்க முடியும், எல்லா மொழியும் பார்க்க முடியும் நாடாளுமன்ற. ஆமா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் எடுங்க. இன்னைக்கு போயிட்டு அமேசான்லயோ இல்ல யூடியூப்லயோ பாத்தீங்கன்னா நீங்க வேணுங்கிற மொழியை தேர்ந்தெடுத்தா எல்லா மொழிபெயர்ப்பும் வந்துடுது. சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. சில நேரம் ரொம்ப காமெடியா போகும். நம்ம தமிழ்ல சொல்ற ஒரு சென்டென்ஸ் அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் பொழுது நமக்கு சரி போகணும் சில சமயம். இது வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குங்க. இன்னொரு ஒரு ஆண்டு 2 ஆண்டுல அதாவது மனிதர்கள் மொழிபெயர்க்கிறத விட ஏஐயோடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த அப்புறம் எங்களால 24 மொழியை கொண்டு வந்தா நிறைய சட்ட சிக்கல் இருக்கும், நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கும் அப்படின்லாம் சொல்றது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாக்கு போக்க தவிர செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கான வாதம் இல்லை. இன்னொன்னு, நீங்க பணத்தை பத்தி சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் ஆளுகளை நியமிக்கணும், அதுக்கெல்லாம் செலவு அதிகமாகும் அப்படிலாம் சொல்லி எவ்வளவு செலவாகுங்க? இதை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? செலவாகும்னு சொல்றாங்க. எவ்வளவு செலவாகும்? ஐரோப்பிய ஒன்றியத்துல மொழிபெயர்ப்புக்காக 24 மொழிகள் மொழிபெயர்ப்புக்காக அவங்க செலவு பண்ற பணம் கிட்டத்தட்ட 5000 கோடியில இருந்து 7000 கோடி ஒரு ஆண்டுக்கு. 5000 கோடியில இருந்து 7000 கோடி. இது வந்து தொழில்நுட்பம் அதிகமா வளராத காலத்துல. இப்ப இன்னும் நமக்கு குறைவா தான் செலவாகும். மத்திய அரசு பாஷினி அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதாவது ஏஐ உதவியோட மொழிபெயர்ப்புகளை ஒரு இந்திய மொழியில இருந்து இன்னொரு இந்திய மொழிக்கு மாற்றி கொடுக்கறதுக்கும் அரசுடைய திட்டங்களை எல்லா இந்திய மொழிகளுக்கும் கொண்டு போறதுக்கும் இந்த பாஷினி திட்டத்துல ஒரு ஆரம்பத்துல 600 கோடி 1000 கோடி செலவு பண்றதா சொல்லி வெறும் 600 கோடி தான் செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் செலவு பண்ணாம இருக்காங்க. சமஸ்கிருத வளர்ச்சிக்காக நம்ம செய்யற செலவு பணம்லாம் எங்க போய் போகுதுன்னே தெரியலீங்க நமக்கு. 2500 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு பண்றாங்க. இந்திக்கு அதை விட குறைவா செய்யறாங்க. மற்ற எல்லா இந்திய மொழிகளுக்கும் சேர்த்து 150-170 கோடி தான் செலவு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்காக தனியாவே போய் பணம் எடுக்க வேண்டாம். இந்த சமஸ்கிருதத்துக்கும் இந்தி வளர்ச்சிக்கும் ஒன்றிய அரசு செலவு பண்ற பணத்தை ஒரே இடத்துல ஒன்னா சேர்த்து எல்லா இந்திய மொழிகளையும் இந்த 8வது அட்டவணையில் வர்ற 22 மொழிகளையும் ஆட்சி மொழியை அறிவிச்சு அந்த மொழிகளுடைய மக்களுடைய மொழியில ஒரு அரசாங்கம் பேசணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இதை நடைமுறைப்படுத்தினா எத்தனை இந்தியா முழுக்க இருக்கிற அவங்களுடைய மொழியில அரசாங்களுடைய திட்டங்கள் போய் சேரும். இது சொல்ல போனா அரசுக்குமே இது நல்லதுங்க. இப்ப சமீபத்துல ஒரு பிரச்சனை வந்தது. நம்ம தலைவர் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. திருச்சி ரயில்வே நிலையத்துல கர்த்தவிய துவார் அப்படின்னு இந்தி மொழியில தமிழ் எழுத்துல எழுதியிருக்காங்க, ஆங்கில எழுத்துக்கள்ல எழுதியிருக்காங்க. இது வந்து மொழி மாற்றம் கிடையாது,
இது வந்து எழுத்துதான் நம்ம மொழியில் எழுதுறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே உடனடியாக எடுத்து மாத்திட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான வழிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து கர்த்தவிய துவார் அப்படின்னு திருச்சில இருக்கிற ஒருத்தவர் அதை படிச்சு பார்த்தோம்னா அவருக்கு என்னங்க தெரியும். அதே சமயம் ஒரு கடமை வாயில் அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாம், வச்சா தெரியும். அது போகும்போதுமே நமக்கு ஒரு உணர்ச்சி வரும், நம்ம கடமையை செய்ய போறோம், நம்ம பொறுப்பை செய்ய போறோம். அதனால மொழி மாற்றம் அந்தந்த மாநிலத்துல இருக்கிற ஆட்சி மொழிகளோட இந்திய ஆட்சி மொழி அப்படின்னு அறிவிச்சோம்னா அரசோடைய திட்டங்கள், இந்த அரசோட திட்டமும் சொல்றேன், இன்னைக்கு ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. பிஜேபி செயல்படுத்துற திட்டங்களும் நல்ல திட்டங்களா இருக்கிற பட்சத்துல எல்லா மக்களுக்கும் அது தெரியும் இல்லைங்களா. இது மொழிங்கிற ஒரு சுவரை வச்சுக்கிட்டு இது எதுக்கு தடுப்பானே. அதனால எல்லா மொழிகளும் 8வது என்ன கேட்டா இன்னும் நிறைய மொழிகளை கொண்டு வரணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு தொடக்கமா 8வது அட்டவணையில இருக்க எல்லா மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழிகள் அறிவிக்கலாம். கிட்டத்தட்ட நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, அண்ணா ராஜ்யசபாவில் பேசும்பொழுது இந்த மொழி பிரச்சனையை நம்ம எதிர்கால தலைமுறைக்கு விட்டு விடுவோம், அவங்களுக்கு எது சரியோ அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம்னு சொல்லியிருப்பாரு கடைசியா அவருடைய ராஜ்யசபா பேச்சு. அதே மாதிரி இப்ப எதிர்கால தலைமுறையெல்லாம் நமக்கு தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு பெரிய டூல் கிடைச்சிருக்கு. இந்த டூலை வச்சுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அரசாங்கத்தை நம்ம பக்கத்துல கொண்டு வர முடியாது. இல்ல இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீயானால வந்து கோபிநாத்னு சொல்லுவாரு, எதிர்காலத்துல இந்த லாங்குவேஜ் பிரச்சனையெல்லாம் வந்துட்டு டெக்னாலஜி வந்துட்டு எல்லாத்தையும் சரிப்படுத்திடும், அதனால வந்து இது வந்துட்டு நீங்க பெருசா பேச உங்க தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. முழுக்க நிஜம். அதனால ஆட்சி மொழியா 8வது அட்டவணை மொழிகளை கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுதுன்னா அது கொண்டு வர விரும்பலன்னு தான் அர்த்தமா தவிர அதுல எந்த விதமான சட்ட சிக்கல்களோ தொழில்நுட்ப சிக்கல்களோ கிடையாது. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.